ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் போடுறோம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளாக் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ டிசைனிங் வீடியோ கிடையாது, டுட்டோரியலும் கிடையாது. நான் வந்து எப்படி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப சின்ன காட்டு, ஒரு 4 ஃபீட்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஆல்ரெடி மார்க் பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ண இந்த காட்டில் வந்து அதாவது காட் சின்னதாக இருக்கனால என்னால் ஸ்லீவும் சேர்த்து டிசைன் பண்ண முடியல. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவுக்காக இந்த காட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு சைடு முடிஞ்சது, இன்னொரு சைடு இந்த மாதிரி வந்து த்ரெட் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா காட் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். நீங்கள் காட் பெஸ்ட்டா அப்படி இல்லை ஃப்ரேம் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, காட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பெயின் வராமல் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லூஸ் ஆகாது, நல்ல டைட்டாக அப்படியே இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஃப்ரேமாக இருந்தால் நம்ம கை வைக்க அது லூஸ் ஆகிட்டே இருக்கும், டைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளாத் டேமேஜ் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதனால் இப்போ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க காட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெதுவாக வந்து ஃபிக்ஸ் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கும். பொறுமையாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடாது. நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு இதில் பெனிஃபிட் அதிகம். அப்படி இல்லை என்கிட்ட ஃப்ரேம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளாத்தெல்லாம் டைட் பண்ணும்போது அவசரப்பட்டு இழுக்காமல் பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், கிளாத்துமே டேமேஜ் ஆகாது. இது வந்து நம்பர் 1 டிப்பு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே முன்னாடியே வந்து இப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இப்போ மார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் 1 டேயில் வந்து ஒரு பேக் நெக் முடிச்சிடலாம். அப்படி இல்லை 2 டேஸ் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைட்டே வந்து இந்த ட்ரேசிங்கு மார்க்கிங்கு இதெல்லாம் நைட்டே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 10 o'clock மேக்ஸிமம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 o'clock மேலே தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ 10 o'clock மேலே வந்து நீங்கள் ஒர்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட்டில் இது எல்லாம் மார்க்கிங் ட்ரேசிங்லாம் முடிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி பண்ணும்போது நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகும். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லாம் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இந்த மார்க்கிங் ட்ரேசிங் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மார்னிங் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி காட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்லீவில் வந்து மார்க் பண்ணுறீங்க, ஸ்லீவ் நெக் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரேமில் வந்து அப்படி மார்க் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். பட் காட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தான், அதாவது மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளவுஸை வச்சு வந்து மெஷர் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். நீங்களும் வந்து கஸ்டமரோட அளவு வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரே கஸ்டமர் தான் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்லாம் மெமரி ஆகிடும்.
ஓகே. நம்பர் 3 டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ வந்து எப்படி மெயின்டெயின் பண்றது? அதாவது இப்போ கஸ்டமர் குடுக்குறாங்க. அத வந்து நம்ம டேமேஜ் இல்லாம நீட்டா அதே மாதிரி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலுமே அத கரெக்ஷன் பண்ண கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா தான் வந்து ஆரி ஒர்க்ல மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த கிளாத்தே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அத எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்ல யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து இந்த டிசி யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம ச என்ன சொல்றது? டைலர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சாக் இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லீவ்ல மார்க் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு 1/2 இன்ச் சைட்ல விட்டுட்டு, நீங்க வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது எதுக்காக அப்டின்னா, டைலர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண ஈஸியா இருக்கும். எப்பவுமே 1/2 இன்ச் விட்றது வந்து பெட்டர். நீங்க மார்க் பண்ண அளவுலருந்து 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரேசிங்லாம் அதாவது என்ன இது டிசைன் வரணுமோ இதெல்லாம் ட்ரா பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன். இது இப்போ நான் ஆல்ரெடி இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா காட் இல்லையா? காட்ல 2 ஸ்லீவும் ஒரே டைம்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லா ட்ரேசிங் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து காட்ல. இதுவே வந்து ஃப்ரேம்ல பண்றீங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, ஒரே இப்போ ஏதாவது ஸ்டோன் ஒட்டணும் அப்படின்னாலும், அது வந்து நம்ம அது ட்ரை ஆகுற வரையிலும் வெயிட் பண்ணணும். பட் காட்ல அப்படி கிடையாது. நம்ம இதில ஸ்டோன் ஒட்டிட்டு இன்னொரு ஸ்லீவ்ல கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பெனிஃபிட் வந்து காட்ல இருக்கு. பட் ஃப்ரேம்ல இல்ல. என்ன நம்ம வந்து ஃப்ரேம கொஞ்சம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். நம்ம ஏன்னா அது அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் நம்ம வைக்க முடியும். அதே மாதிரி இந்த மாரி செக்குடு பேட்டர்ன்லாம் உங்களுக்கு இந்த மாரி ட்ரா பண்ணல ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ரா பண்ண வரும்னா ட்ரா பண்ணுங்க. அப்படி தெரியல அப்படின்னா, கண்டிப்பா ட்ரேசிங் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்ல செக்குடு பேட்டர்ன், 2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி வந்து ட்ரேசிங் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க ட்ரேசிங் எடுக்காமயே பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிகினர்ஸா இருக்கும்போது நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல, ஜஸ்ட்டு நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத ஒரு வ்ளாக் மாரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து ட்ரேசிங் இருக்கு. அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எப்படி ஒர்க் பண்றேன் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதையும் வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நம்ம இந்த கார்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம கண்டிப்பா வீடியோ எடுத்து போடலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா இதுலயுமே வந்து கண்டிப்பா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.